தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம், இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இந்த சட்டங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணி இப்போ தமிழக அரசு அதனோட தொழில் விரிவாக்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கும் பணியிலிருந்து மற்ற வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக இந்த நில கையெழுப்பு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதுக்கும் இந்த பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இப்போ வர உள்ள அமலுக்கு உள்ள சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்? அதை விட இது கூடுதல் அதிகாரங்கள் எதுவும் இருக்குதா, இல்லைன்னா விவசாயிகளிடமிருந்து இப்போ நிலத்தை பறிப்பதற்கான ஒரு கூடுதல் ஸ்பெஷல் அந்த பெர்மிஷன் ஏதாவது இதில் இருக்கா சார்? இதில் ரெண்டு சட்டங்கள் ஒரு நாள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். குறிப்பாக 2023 சட்டமன்ற கூட்டத்தொடரில் ரெண்டு சட்டங்கள். முதல் அவர்கள் தாக்கல் செய்தது ஒரே நாளில் 8 மணி நேர வேலை அதனை 12 மணி நேரமாக மாற்றுகிற சட்டத்தை முன்மொழிந்தார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அமைச்சரவையிலேயோ சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இது உலகளாவிய ஒரு கொள்கையாக அது பின்பற்றப்படுகிறது. அதற்கு ஒரு சட்ட முன்மொழிந்தார்கள். அதற்கு அடுத்து தமிழ்நாடு நல ஒருங்கிணைப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை வெளியில் தெரியாமல் முன்மொழிந்தார்கள். இந்த 12 மணி நேர வேலையை மாற்றுகிற போதே அனைத்து கட்சிகள் வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தபடி இந்த தமிழ்நாடு நல ஒருங்கிணைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வேலை வாய்ப்பை பறிக்கிற அந்த சட்டத்திற்கு எதிராக வெளியேறி விடுவார்கள். நம் விருப்பத்திற்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் இளைநிலங்கள் விவசாயிகள் அனுமதி இல்லாமல் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அபகரிக்கிற கார்பரேட் நிறுவனங்கள், தொழில் தொடங்க அரசோடு ஒப்பந்தம் போடுகிற நிறுவனங்கள் அந்த நிலத்தின் அருகே இருக்கிற நீர்நிலைகளாக இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள், நீர்வழி பாதைகளான ஆறுகள், கால்வாய்களை கூட அவர்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. தனியாருக்கு அந்த நிலங்கள் தனியாருக்கு அந்த நீர்நிலைகள் எல்லாம் போவதுக்கு அல்லது அரசாங்கம் அந்த நீர்நிலைகளை எடுக்கிறதுல என்ன பாதிப்பு இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க சார்? ஒரு பக்கம் G20 மாநாடுகள் நடத்தப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பதற்கு மாநாடு நடத்தப்படுகிறது. சென்னைக்கு மட்டும் 4000 கோடி ஒதுக்கீடு செய்து அனைத்து வடிகால் ஆறுகளும் தூர்வாரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த மழையில் கிட்டத்தட்ட 1300 இடங்களில் பம்பு செட்டு மூலமாகத்தான் தண்ணீரை வெளியேற்றணும் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு இடத்திலையும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்ட இடம் வழியாக நாங்கள் வெளியேற்றினோம் என்று தமிழ்நாடு அரசோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ இதுவரையும் அடையாளப்படுத்தவில்லை. அப்படி என்றால் இந்த நிதி ஒதுக்கீடு செய்து தூர்வாரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது தவிர மழைநீர் வடிகால் தாங்கள் வெட்டப்பட்ட கால்வாய் வழியாக இந்த இடத்தில் வெளியேறினது என்று எந்த இடத்தையும் அடையாளப்படுத்தவில்லை. இந்த நிலையில் கிராம பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்வதை தடுத்து பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஒப்பந்தம் பெறுகிற நிறுவனங்களுக்கு ஏறி தேவை என்றால் எடுத்துக்கொள்ளலாம். 6 இடையூறாக இருக்கும் என்றால் மாற்றிக்கொள்ளலாம். நீங்க நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் 3வது சுரங்கம் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த பரவனாறு என்று சொல்லக்கூடிய அங்க வாலாஜியா ஏரியிலிருந்து கடலூர் மாவட்ட கடவுட பகுதிக்கு பாசனம் பெறக்கூடிய அந்த பரவனாறு குறுக்கே நெய்வேலி மிட்லேண்ட் கார்பரேஷன் அந்த நிலக்கரி சுரங்கத்தை அமைத்துவிட்டு ஆறினுடைய நீரோட்டத்தை முழுமையும் தடுத்து அபகரித்து விட்டு அந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய வழிக்கு மாற்று கிராமத்தின் வழியாக விளைநிலங்களில் கால்வாய் வைத்தினார்கள். ஒரு ஆற்றை அபகரிப்பதற்கு யார் சட்டம் வடிவமைத்தது? அப்படி என்றால் இந்த சட்டத்தின் மூலமாக முன்கூட்டி அபகரிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தை தர மறுத்தால் குண்டர் சட்டம் பாய்கிறது. நீங்க வேல்வா சிப்காட்டில் தன் நிலம் எனக்கு சொந்தம் என்று சொன்னதால் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டப்பட்டது. எந்த நாட்டிலாவது விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதா? இந்தியாவிலே மோடி அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராடி வருகிறோம். எந்த மாநிலத்திலாவது மோடி அரசாங்கம் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது என்பதை அடையாளப்படுத்த முடியுமா? இந்த எந்த மாநில அரசாவது குண்டர் சட்டம் போட்டதா? குண்டசட்டம் போட்டாங்க, திரும்ப பெற்றாங்க தான் இருப்போம். ஆனா தொடர்ந்து இந்த சிப்காட் அமைக்கக்கூடிய இடங்கள்ல அது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சிப்காட் அமைக்கக்கூடிய இடங்கள்ல அது ஒரு தொழிற்சாலை வளர்ச்சி தானே சார்? விவசாயிகள் அதை விட அங்கு அதிக வருமானம் அவர்களுக்கு ஈட்டப்படுகிறதா அல்லது திட்டமிட்ட இந்த விவசாயிகள் விளைநிலங்கள் பறிக்கப்படுவதாக நினைக்கிறீங்க? ஏன்னா சிப்காட்டுக்கு பல கருத்து கேட்பு கூட்டங்கள் பல முறை விவசாயிகள்கிட்ட அவருடைய கருத்து மற்றும் அங்குள்ள வருமானங்கள் எல்லாம் ஆய்வு செய்தா சிப்காட் அவங்க அந்த சிப்காட் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு திட்டமிடுறாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே இந்த சிப்காட் அமைப்பதற்கு விவசாயிகள் இப்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் சார்? எல்லா இடத்தையும் இல்லைங்க. நான் பிறந்த திருவாரூர் மண்ணுல நான் பிறந்த திருவாரூர் மாவட்டத்துல சிப்காட்டை எதுக்கல.
சிப்காட் அமைப்பதற்கு வடபாதிமங்கலம் சர்க்கரை ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் 40 ஆண்டா தரிசு கிடக்கு. அந்த நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் அமைச்சர்கள் கொண்டு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல கொர்க்கை கால்நடை பண்ணு ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கு புகழ்மிக்க உம்பளச்சேரி நாட்டின பசுக்களையும் காலையும் உருவாக்கக்கூடிய கொர்க்கை கால்நடை பண்ணியை அகற்றி விட்டு நான் அதை சிப்காட் அமைப்பேன். அங்க இன்னைக்கும் 1000 காளைகளும் பசுக்களும் அங்க வளர்க்கப்படுது. அது ஆராய்ச்சி பண்ணி மாத்துவது தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆராய்ச்சி நிறுவனம் மாத்துவேன் கால்நடை கல்லூரி அமைப்புன்னு சொன்னாங்க. அந்த இடத்த கை வைக்கிறப்ப நான் எப்படி அனுமதிக்க முடியும்? மேல்மாக நீங்க இருக்கிற இடம் வந்து எல்லா பயிரும் விளையுது. அங்க நிலக்கடல இருந்து எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து கரும்பு உற்பத்தியில இருந்து நெல் உற்பத்தியில இருந்து பழ வகையில இருந்து காய்கறியில இருந்து அனைத்து விளைவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில மட்டும் 25 அடியில நிலத்தடி நீர் இருக்கு. அப்ப எந்த அடிப்படையில இந்த இடங்கள்லாம் செலக்ட் பண்றாங்க? நாங்க தரிசு நிலங்களை கையகப்படுத்தி இன்னும் வந்து இப்ப இன்னொரு சட்டம் சொல்றாங்க, லேண்ட் பேங்க், அது நில வங்கி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு எங்களுக்கு தெரியல. இந்த வங்கிக்கு 90,000 ஏக்கர் உடனடியா தேவைன்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே 30,000 ஏக்கருக்கு மேல கைப்பற்றி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா 42 தொழிற்சாலை தான் உருவாகி இருக்கு. நீங்க தொழில் வளர்ச்சி என்பது என்ன தொழில்? டெல்டால நீங்க துவக்க பண்ணீங்க என்ன தொழில்? திருவண்ணாமலையில துவக்க பண்ணீங்க என்ன தொழில்? நீங்க தொழிலை விரிவுபடுத்தணும்னா சென்னைக்கு தெற்கு நோக்கி வரணும். நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறீங்க. சென்னையில விமான நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்கான தேவை வந்திருக்கு. விரிவுபடுத்தின அளவுல விமான போக்குவரத்து குறைஞ்சிருக்கு. சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் நீங்க போய் பரந்தூர்ல ஒரு விமான நிலையம், பரந்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் வேலூர் அப்துல்லாபுரத்துல ஒரு விமான நிலையம், அங்க வேலூர்ல இருந்து 100 கிலோமீட்டர்ல நீங்க ஓசூர்ல ஒரு விமான நிலையம், உங்க விமான நிலையம் பரந்தூர்ல இருந்து 18 கிலோமீட்டர்ல அரக்கோணம் விமானப்பட விமான நிலையம், இதுல இருந்து பரந்தூர்ல இருந்து வடக்கு நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர்ல திருப்பதி உலகத்தர வாய்ந்த விமான நிலையம். ஏன் நீங்க அதை கொண்டாந்து உளுந்தூர்பேட்டை பகுதியில துவக்குங்களா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல துவக்குங்களா, வறண்ட பிரதேசங்கள்ல துவைச்சு அங்க இருக்கிற வறட்சியான நிலங்களை கையகப்படுத்துங்கள. அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காரங்க தான் இன்னைக்கு பெங்களூர்ல இது கர்நாடக மாநிலத்துல ஏழை கொண்டு அங்க போய் பழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலமெல்லாம் தரிசா கிடக்கு. அந்த நிலங்களை கையகப்படுத்தி தொழிற்சாலைகள் அமைங்கல. இதே விவசாயி சாகுபடி பண்ணி நல்ல தண்ணி இடத்துல அபகரிக்கிறீங்க. நீங்க தண்ணி இல்லாத தண்ணியை நிலத்தண்ணீரை பெருக்குவதற்கான திட்டங்களை போடுங்க. எங்க விவசாயி நிலத்தண்ணீரை பாதுகாத்து நல்ல மண்வளத்தோட சாகுபடி செய்யறானோ, எது பாதுகாப்பா இருக்கோ அந்த இடங்கள்ல தான் நீங்க வந்து சிப்காட் அமைப்பேன்னு சொன்னா எப்படி விவசாயியோட வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டு எப்படி சிப்காட் அமைக்க போறீங்க? இன்னைக்கு காருக்கு பஞ்சம் இல்லைங்க. உலகத்துல இன்னைக்கு கார் கிடைக்காம அலையல, இன்னைக்கு விஞ்ஞானம் கிடைக்காம அலையல, உணவு கிடைக்காம அலைகிறாங்க. இந்திய அரசாங்கம் அரிசிக்கு தடை போட்டா அமெரிக்கால 50 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் லாரியில அரிசி மட்டும் உருவன கதையை நேரடியாக உங்க தொலைக்காட்சி வெளிப்படுத்திருக்கு. நன்றி சார். நீங்க இந்த சிப்காட் நில எடுப்பு மற்றும் நில ஒருங்கிணைப்பு சட்டம் மற்றும் நுகர்வோர் வாணிப கழகங்கள் கார்பரேட்டுகள் கையில் செல்வதற்கான வாய்ப்பு தொடர்பாக அந்த பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக பல்வேறு கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். மீண்டும் ஒரு சிறப்பு விவாதத்தில் இந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கலாம்.